வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் வாங்கி பாத்து தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத்து கர்நாடகா ஸ்டைல்லே நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வாங்கி பாத்து வீடியோ போட்டிருக்கிறேன். அது கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத்து இந்த ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு 14 கத்திரிக்காய் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். 14 to 15 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பு மூட்டி ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, இங்கே நான் 1.5 டம்ளர் சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. 300 கிராம் அரிசி, 200 ஆழாக்கால் 1.5 டம்ளர் சாதம் சாயந்தரமே வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இந்த வாங்கி பாத்துக்கு வெங்காயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான். ஸ்பெஷலான மசாலா பொடி ஒன்று வறுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம். 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. தேங்காய் அதோட இந்த சைஸு புளிங்க, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, இதையும் சேர்த்து நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட்டு பவுடராக எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கத்திரிக்காயும் கொட்டி நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. தாளிக்கிறப்பையும் 3 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. வேர்க்கடலை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வாங்கி பாத்து பொடி ரெடியாக எடுத்துங்க. இப்போ இந்த பொடியை நம்ம வெந்துட்டுருக்கிற கத்திரிக்காயில் அந்த மசாலா பொடியை தூவி நம்ம இந்த வடித்து வச்சுருக்கிற சாதத்து மேலே கொட்டி மேலாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கலரி இறக்க வேண்டியது தாங்க. கத்திரிக்காய் குலையாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். வாங்கி பாத்து மசாலா பொடியை போட்டாச்சு. மேலாக இது மேலே 2 ஸ்பூன் நெய் இதுலேயும் ஊற்றலாம், சாத்து மேலேயும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்க்கணுங்க. கடைசியில் நம்ம 1/2 ஸ்பூன் வெல்லமும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை அந்த சாத்தில் கொட்டி கலந்துக்கணும். கலந்துட்டு நான் காமிக்கிறேன். சூப்பரான சுவையான வாங்கி பாத்து ரெடி ஆகிடுச்சுங்க. கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத்து. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.